ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2023 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் யூனிட் 8க்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3 வீடியோ. இதில் 42 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2ல் 100 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது பொருந்தவில்லை? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். பெருங்கற்கால புதையல், சித்தன்னவாசல், தாலி புதையல், மல்லப்பாடி, கண்ணாடி தொழிற்சாலை, காரைக்காடு, இசைக்கல்வெட்டு, அரச்சலூர். இதில் சரியாக பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசைக்கல்வெட்டு, அரச்சலூரும், தாலி புதையல், மல்லப்பாடி இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பொருந்தாது. ஆன்சர் 2 மற்றும் 4. இரண்டாவது கொஸ்டின், குடுமியான்மலை கல்வெட்டு டேஸ் பற்றி விளக்குகின்றது. ஆன்சர் இசை. மூன்றாவது கொஸ்டின், சங்க காலத்தில் அம்பனம் என்பது யாது? ஆன்சர் நெல்லை அளக்க பயன்படும் கருவி. நாலாவது கொஸ்டின், கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இலக்கியமும் மக்கள் வாழ்வியலும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். சிலப்பதிகாரம், உரிமை சுற்றம், கலித்தொகை, அடிமை முத்திரையிடல், மலைப்படுகடாம், மக்கள் உணவு பழக்க வழக்கம், நெடுநல்வாடை, அரண்மனையின் ஆடம்பர உபகரணங்கள். ஆன்சர் 1, 2, 4, 3. அஞ்சாவது கொஸ்டின், பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடுகிறது? ஆன்சர் காரவேலாவின் கதிகும்பா கல்வெட்டு. ஆறாவது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் சரியானதை பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். பெரும்பாலை தருமபுரி மாவட்டம், மயிலாடும்பாறை தூத்துக்குடி மாவட்டம், சிவகலை கிருஷ்ணகிரி மாவட்டம், துலுக்கரப்பட்டி திருநெல்வேலி மாவட்டம். இதில் சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 4 சரி. பெரும்பாலை தருமபுரி மாவட்டம், அதுவும் துலுக்கரப்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் இது 2 சரியானது. இது 2 பார்த்தீங்கன்னா தவறானது. ஏழாவது கொஸ்டின், ஒவாமலை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் மதுரை. எட்டாவது கொஸ்டின், அத்திரம்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் டேஸ் காலத்தை சார்ந்தவை? ஆன்சர் இடைக்கற்காலம். ஒன்பதாவது கொஸ்டின், பழங்கற்கால கருவிகள் என்பது? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஈட்டிகள், கூர்மையான முனைகள் கொண்ட வட்டமான கற்கள், இருபுறமும் கூர்மையான கத்திகள், முட்டை வடிவில் கூர்மையான கருவிகள். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 மற்றும் 4 மட்டும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழங்கற்கால கருவிகள் தான். பத்தாவது கொஸ்டின், கீழ்கண்டவைகளில் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு எது? ஆன்சர் கதிகும்பா கல்வெட்டு. 11வது கொஸ்டின், ஆலங்குளம் அகழ்வாராய்ச்சி இடம் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ராமநாதபுரம். 12வது கொஸ்டின், தொல்பொருள் ஆராய்ச்சி இடங்களை பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி, மாங்குளம் மதுரை, கொடுமணல் ஈரோடு, கீழடி சிவகங்கை. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2, 3, 4, 1. 13வது கொஸ்டின், சோழர்களை பற்றி குறிப்பிடும் முதல் கல்வெட்டு எது? ஆன்சர் அசோகரின் 13வது பாறை கல்வெட்டு. 14வது கொஸ்டின், கிமு 3ஆம் நூற்றாண்டில் டேஸ் இந்தியாவில் உள்ள மக்களின் பொதுவான மொழியாக பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர் பிராகிருதம். 15வது கொஸ்டின், டேஸ் பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் செய்தித்தாள்களின் மூலம் பரப்பினார்? ஆன்சர் அன்னிபெசன்ட். 16வது கொஸ்டின், மனோன்மணியம் என்னும் நாடக நூலை இயற்றியவர் டேஸ் ஆவார்? ஆன்சர் பி சுந்தரனார். 17வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் நகரமயமாதல் டேஸ் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பதை கீழடி அகழ்வாய்வு கூறுகின்றது? ஆன்சர் 6ஆம் நூற்றாண்டு பொது ஆண்டு முன்பு. 18வது கொஸ்டின், அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? ஆன்சர் பொய்யா விளக்கு. 19வது கொஸ்டின், புலாலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்? ஆன்சர் அருளற்றவர். 20வது கொஸ்டின், நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் எப்போது தூங்க முடியாது? ஆன்சர் வறுமையில் இருக்கும்போது தூங்க முடியாது. 21வது கொஸ்டின், சேரும்போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? ஆன்சர் புலவர் தொழில். 22வது கொஸ்டின், கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொலை செய்வதை நிறைவேற்றியவர்? ஆன்சர் மேஜர் பானர்மேன். 23வது கொஸ்டின், தி ரேஸ் ஆஃப் மை லைஃப் என்ற சுயசரிதை யாருடன் தொடர்புடையது? ஆன்சர் மில்கா சிங். 24வது கொஸ்டின், யாருடைய பகையை தவிர்க்க வேண்டும்? ஆன்சர் சொல்லேர் உழவர் பகை. 25வது கொஸ்டின், எப்படிப்பட்ட அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? ஆன்சர் கடுஞ்சொல் பொறுப்பவர். 26வது கொஸ்டின், அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, இதில் அழுக்காறு என்பதன் பொருள் யாது? ஆன்சர் பொறாமை. 27வது கொஸ்டின், காலத்தினால் செய்த நன்றியை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார்? ஆன்சர் உலகத்தை விட பெரியது. 28வது கொஸ்டின், அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் துணை என்று திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார்? ஆன்சர் அன்பு. 29வது கொஸ்டின், மூவாளூர் ராமாமிர்தம் டேஸ் மாவட்டத்தில் பிறந்தார்? ஆன்சர் மயிலாடுதுறை. 30வது கொஸ்டின், யார் ஒருவருடைய உயிரை யமன் கூட பறிக்க தயங்குவான் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? ஆன்சர் கொல்லாதவன்.
31வது கொஸ்டின், நல்ல குடும்பத்திற்கு அணிகலன்களாக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார்? ஆன்சர், நல்ல குழந்தைகள். 32வது கொஸ்டின், அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் எதனை செவிலித்தாயாக ஒப்பிடுகிறார்? ஆன்சர், செல்வம். 33வது கொஸ்டின், மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சியுடையவருக்கு எது கிட்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார்? ஆன்சர், இன்பம். 34வது கொஸ்டின், 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர்? ஆன்சர், நாதமுனி. 35வது கொஸ்டின், சிந்துவெளி வரிவடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது என்று தெரிவித்தது யார்? ஆன்சர், ஐ. மகாதேவன். 36வது கொஸ்டின், சங்க இலக்கியத்தில் போர்க்கடவுளாக குறிப்பிடப்பட்ட தெய்வம் எது? ஆன்சர், முருகன். 37வது கொஸ்டின் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பிரார்த்தனை சமாஜம், அதோட இயர் பார்த்திங்கன்னா 1867. சமரச வேத சன்மார்க்க சங்கம் 1865. பிரம்ம சமாஜம் 1828. ஆரிய சமாஜம் 1875. ஆன்சர் பார்த்திங்கன்னா 4, 3, 1, 2. 38வது கொஸ்டின், இந்திய தேசிய இராணுவத்தின் ஜான்சி ராணி படைப்பிரிவினை தலைமை தாங்கியவர்? ஆன்சர், டாக்டர் லட்சுமி. 39வது கொஸ்டின், வடலூரில் சத்திய தர்மசாலையை ஏற்படுத்தியவர் யார்? ஆன்சர், ராமலிங்க அடிகள். 40வது கொஸ்டின், தவறான கூற்றினை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வேலு நாச்சியார் ராமநாதபுரம் அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார். செகண்ட் ஒன், விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பக்கோடா எனப்பட்டது. தேர்ட் ஒன், மருது சகோதரர்கள் 1801 திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிட்டனர். ஃபோர்த் ஒன், 1761 மே 16ஆம் நாள் புலிதேவனின் முக்கியமான 3 கோட்டையான நெற்கட்டும் சேவல், ராமநாதபுரம், சாத்தூர் மருது சகோதரர்கள் வசமாயின. இந்த கூற்று பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் தவறானது. அவரோட 3 கோட்டைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர், ராமநாதபுரம், சாத்தூர் வராது. ஆன்சர் பார்த்திங்கன்னா 4 மட்டும் தவறானது. 41வது கொஸ்டின், கூற்று சிவகிரி கோட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்தது. காரணம், மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரண்களோடு அது அமைக்கப்பட்டிருந்தது. ஆன்சர், கூற்று சரி. காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். 42வது கொஸ்டின், ரகசிய வழி என்ற ஆங்கில கதையை தழுவி இயற்றப்பட்ட தமிழ் நாடகம் டேஸ் ஆகும்? ஆன்சர், மனோன்மணியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2023 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட யூனிட் 8க்கான கொஸ்டின்ஸ் இந்த வீடியோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.